என்னாச்சு நிஷிமுரா? இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து கிடைச்சது? அது எனக்கு இது அங்கதான் கிடைச்சது. அத விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. பாத்தியா? அப்படின்னா அதை யாரோ விட்டுட்டு போயிட்டாங்களா? அப்ப நான் தான் அதை வச்சுக்கணுமா? நிஷிமுரா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. அது ரொம்ப அழகா இருக்கு. அதோட ஃபர் எல்லாம் கருப்பா இருக்கு பாரு. நீ ரொம்ப லக்கி தான். நிஷிமுரா உன்னை அவளோடயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நீயும் அவளும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா இருப்பீங்க. என்னாச்சு நிஷிமுரா? ஒன்னும் இல்ல. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இந்த பூனைக்குட்டி என் கூட இருந்தா எதுவும் பாவம், அப்படி இல்லனா துரதிருஷ்டசாலின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கிட்டகவா, அப்புறம் மத்தவங்கள யோசி. கிட்டகாவா இந்த மாதிரி திட்டினாலாம் தாங்க மாட்டானே. என்ன மாதிரி இல்ல. ஆனாலும் நீ அன்லக்கிலாம் இல்ல. மத்தவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட உன்கிட்ட தான் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? தினமும் நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்த பூனைக்குட்டி அழகா இருக்கு. இத பாத்தியா? ஒவ்வொரு விஷயத்தையும் கியூட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோட இமேஜ் அப்படி இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. கியூட்னஸ் வழிஞ்சு ஊத்துது. ஆமா, கியூட்டா தான் இருக்கான், சந்தேகமே இல்ல. பாத்தியா? உன்ன மாதிரியே அது ரொம்ப கியூட்டா இருக்கு. எங்க ரெண்டு பேரோட முடி கலர் தான் ஒண்ணா இருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப கியூட்டா இருக்கு. நிஷிமுரா, முகத்துல என்ன சிரிப்பு தெரியுது? நிஷிமுராவோட பூனைக்குட்டி ரொம்பவே அழகா இருக்குல்ல? அதுக்கு குரோன பேரு வைக்க போறோம். ஏய், அவங்கள பாத்தியா? அப்படின்னா நிஷிமுராக்கு பெட்டா ஒரு பூனை கிடைச்சிருச்சா? அதுவும் இவ்ளோ கருப்பா அவளுக்கு ஏத்த மாதிரியே தான் இருக்கு. அது சரி, பெட்ஸ் எல்லாம் ஓனஸ் மாதிரியே தானே இருக்கும். சரி, நீயும் அததான் நினைச்சியா? அவங்க நீ கியூட்டா இருக்கன்னு சொல்றாங்க. இது நல்ல விஷயம் தானே? நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. பெட்ஸ் எல்லாம் ஓனர்ஸ் மாதிரி தானே இருக்கும், நீ தானே சொன்ன? ஆமா, சொன்னேன்டா. அப்படின்னா இவ கியூட்டா இருக்கான்னு தானே அர்த்தம்? நான் அப்படி சொல்லல. ஓனர்ஸ் மாதிரி தானே பெட்ஸும் இருக்கும் நீ சொன்ன. அப்படின்னா அதுக்கான அர்த்தம் இதானே இருக்கும். முதல்ல இந்த பூனை கியூட்டா இருக்குன்னு நாங்க யாருமே சொல்லல, அது தெரியும்ல. இந்த உலகத்திலேயே ரொம்ப கியூட்டான விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படிதானே? உண்மைதான். நீ உண்மையா தானே சொல்ற குரோவ? டக்காதா கண்டிப்பா வினோதமான பையன்தான். இது ரெண்டுத்துல யாருமே கியூட்டா இல்ல. நான் சொல்றது சரிதானே கசாஹரா? அது ரொம்ப அழகா இருக்கு. கசாஹரா, இந்த பூனைக்குட்டிக்கு எத்தனை வயசு?
பூனைங்கன்னா பிடிக்குமா? என்னோட அபார்ட்மெண்ட்ல பெட்ஸையே அலோவ் பண்ண மாட்டாங்க. பூனைங்களை மட்டும் என்னால தவிர்க்க முடியல. இந்த போட்டோஸ்னாலே எனக்கு உயிர். உன்கிட்ட இன்னும் இருக்கா? இது எப்படி இருக்கு? ஹை, ரொம்ப நல்லா இருக்கு. அட்டகாசமா இருக்கு. கசகரா, பாத்தியா, கசஹரக்கு கூட தெரியுது நிஷிமுரா கியூட்டா இருக்கான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூனைன்னா எனக்கு உயிர். சம்மர் வெக்கேஷன் அடுத்த வாரம் ஆரம்பிக்க போகுது. அந்த பிரேக் டைம்ல நாம எல்லாரும் சேர்ந்து பிரயோஜனமா என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் பேசிக்கலாமா? ஸ்விம்மிங் பூல் போலாமா? மறுபடியும் சம்மர் ஃபெஸ்டிவல் எப்போ வருது? ஃபெஸ்டிவல்னா கண்டிப்பா இருந்தாகணும். இந்த நாளுக்கு நான் முதல்ல மியூசியம் தான் போவேன். கசாரா, நீ என்ன ஃபேமிலி ட்ரிப் போறியா? அது எனக்கு தெரியல. சம்மர் வெக்கேஷனோட பிளானா? என் குடும்ப கல்லறைய பார்க்க போறேன் ஓபோனுக்காக. அப்புறம் அப்பா கூட ஷாப்பிங் போவேன். வேற ஒன்றும் இல்லை. அட நிஷிமுரா, இவ்ளோ சீக்கிரம் நீ முடிச்சிட்டியா? அத கூட நான் இப்ப பார்க்கணும். அது வேண்டாம், நீ இதை பார்க்காத. ஆ, சாரி. எனக்கு தெரிஞ்ச இந்த பிரேக் நிஜமாவே நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து யாரையும் பார்க்க தேவையில்ல. கிளாஸஸ் எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நான் கிளம்பணும். அப்போ அது வந்து நீ இன்னும் இங்கதான் இருக்கியா நிஷிமுரா? வீட்டுக்கு இப்பதான் போறியா? இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் வந்து அது அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு லேட்டா போற? அதுவா, டீச்சர் இப்ப வரைக்கும் என்ன கத்திக்கிட்டே தான் இருந்தாரு. ஒழுங்கா சீரியஸா உனக்கு பிளான்லாம் போட தெரியாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நாளைக்கு மறுபடியும் நான் வேற பிளான் போடணும். இவன் அப்படி என்ன பிளான் போட்டு வச்சிருப்பான்? நான் வச்சிருந்த கொடை இப்ப உடைஞ்சு போச்சு. என்கிட்டயும் இல்ல. அப்படியே வீட்டுக்கு வேகமா ஓடிடலாம்னு நினைக்கிறேன். தக்காதா, முன்ன அப்படி பேசினதுக்கு சாரி. எதுக்கு? நான் அப்படி பண்ணதுக்கு காரணம் என்னோட பிளான்ல பெருசா அப்படி எதுவும் இருக்காது. ஆனா உனக்கு ஓகேனா நான் காட்டுறேன். ஓகேவா? சரி, சரியாதான் சொன்னேன். இதுல பெருசா ஒண்ணுமே இல்ல. உண்மைதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்ல நிஷிமுரா? அது நீ என் கூட விளையாட்டோன்னு கேக்குறியா? ஒன்னா சேர்ந்து? கண்டிப்பா. உண்மை என்னன்னா, நம்ம ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணலாம், சரியா? நம்ம புதுசா நிறைய பார்க்கலாம், சரியா? அங்க ஒரு பெரிய மலை இருக்கு, பட்டாசுங்க, பூச்சியெல்லாம் கூட பிடிக்கலாம். அப்புறம் அந்த மலைகள்லாம் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. போறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. இந்த சம்மர் வெக்கேஷன்ல நான் உன் கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்க போனாலும் ஃபன்னா இருக்கும். இரு, உனக்கு இதுல இஷ்டம் இல்லையா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் ஆசைதான் நீ சொன்ன மாதிரி உன் கூட விளையாடணும்னு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்ப உன்னோட பிளானையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம், சரியா? நம்ம பாக்குறது மலைகள். இவன் மலை மலைன்னே இருக்கானே. ஆ! என்ன இது? இப்ப என்னால எழுத கூட முடியாம போயிடுச்சு. ஆமா, அதை வச்சு எழுத முடியாது. ஆ, மழை நிக்கிற மாதிரியே தெரியல. நம்ம பிளான்ஸையும் இதுல எழுதியாகணுமே. ஒரு நிமிஷம் இரு. நம்ம
ஸ்கூல் லைப்ரரி இன்னும் திறந்து தானே இருக்கும். ஆமா, ஆனா ஸ்கூல் ரொம்ப நேரம் முன்னாடியே முடிஞ்சிருச்சே. நீ சொல்றதும் சரிதான். டீச்சர்ஸ் கோவப்படுவாங்க. பரவாயில்ல விடு நிஷிமுரா, நம்ம சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடலாம். டீச்சர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நம்ம டெஸ்க்கு கடியில ஒளிஞ்சுக்கலாம். டெஸ்க் கடையில ஒளிஞ்சுக்கணுமா? ஆ, நம்ம பண்ணக்கூடாத விஷயத்த பண்றதுல ஒரு தனி சந்தோஷம் இல்ல? பாரு, இங்க யாருமே இல்ல. நானா லைப்ரரிக்கு இது வரைக்கும் வந்ததே இல்ல தெரியுமா? கத்தாம இரு. என்ன மன்னிச்சிடு. நம்ம ஏதோ ஆராய்ச்சி பண்ற மாதிரி இருக்குல்ல? ஆமா, பண்றதுக்கு நிறைய இருக்கிறதுனால முடிவு பண்ண கஷ்டமா இருக்கு. எனக்கு உன் கூட நீ என்னெல்லாம் பண்றியோ அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஆமா, எனக்கும் தான். நீ என்னெல்லாம் பண்ண போறியோ அதெல்லாம் நானும் பண்ண போறேன். முதல்ல நம்ம மான்ஸ்டர்ஸ கண்டுபிடிக்கணும். அப்புறம் பேய் போட்டோஸ் எடுக்கணும். நம்ம ரகசியமா ஒரு இடத்தை கண்டுபிடிக்கலாம். நீ மறுபடியும் இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கலன்னு திட்டு வாங்க மாட்டியா? அப்படியா சொல்ற? ஆமா, ஒன்னா சேர்ந்து ஏன் பிளான் பண்றோம்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் ஒன்னா பண்ணுவோம்னு சத்தியம் பண்ண. இப்போ என்னோட பிளானும் தக்காதாவோட பிளானும் ஒன்னா மேட்ச் ஆகுது. இதுதான் என்னோட சம்மர் வெக்கேஷன். நம்ம இந்த உலகத்தை சுத்தலாம், சரியா? இல்ல, அதெல்லாம் வேலைக்காகாது. ம்? ம். ஆ? நீங்க எப்போ இல்ல வீட்டுக்கு போயிருக்கணும். 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரம் பேசிட்டாரு. மன்னிச்சிரு, நம்ம லைப்ரரிக்கு போலான்னு நான் சொன்னதால தான் இப்படி ஆச்சு. நம்ம சம்மர் வெக்கேஷன்ல கண்டிப்பா நம்ம ஹைட் அண்ட் சீக் பயிற்சியையும் அதுல சேர்த்தே ஆகணும், புரியுதா? நிஷிமுரா, சம்மர் வெக்கேஷன்ல நம்ம 2 பேரும் ஜாலியா வெளிய போலாம். சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க பசங்களா. சம்மர் வெக்கேஷனை வீணடிக்காம பயனுள்ளதா ஆக்கிக்கோங்க, புரியுதா? அதுலயும் முக்கியமா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்மர் வெக்கேஷன் ஃபன்னா இருக்க போது ஒன்னா ஸ்விம்மிங் பூல் போலான்னு சொல்லிருக்கோம். ஆமா, சம்மர் வெக்கேஷன் நாளைக்கு தொடங்குது. அக்கனே, நீ ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு தானமா இருக்க? ஆமா, போறேன். ஏன் ஸ்கூல் ஸ்விம் சூட்டை போட்டுக்க மாட்டேங்கிற? அது வேண்டாம். ஸ்கூல்ல அதுக்குன்னு ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஹினோகோ சொன்னது தெரியுமா? நம்ம இப்போ 5th கிரேட் வந்துட்டோம். அதனால ஸ்கூல் ஸ்விம்மிங் சூட்லாம் போடக்கூடாதான். யா, அப்போ நான் புதுசா ஒண்ணு வாங்கணும். அ, நான் இப்போ 5th கிரேடு வந்துட்டேன். ஆ, அதனால எனக்கு ஸ்கூல் ஸ்விம் சூட் வேண்டாம். எனக்கு புரியுது. நீ ஏன் எப்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்ப. தேங்க்ஸ் அப்பா. இது எப்படி இருக்கு? கியூட்டா இருக்குல்ல? அ, இல்ல, அது கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அப்போ இது எப்படி இருக்கு? பிளேனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சாதாரணமா வேணும், கியூட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ, அப்போ நீ உன் ஸ்கூல் ஸ்விம் சூட்டே போட்டுக்கலாம்ல? இல்ல, வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆ, ஆ, இப்ப சொன்னா எதையும் ஒத்துக்க மாட்டா.
ஒக்கானு செலக்ட் பண்ணிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம். இங்க இருக்கிறவங்கள யாருமே ஸ்கூல் ஸ்விம் சூட் போடவே இல்லை. நல்ல வேளை நான் புதுசா ஒன்று வாங்கினேன். ஸ்கூல் ஸ்விம் சூட் போட்டிருந்தா நான் இங்க தனியா தெரிஞ்சிருப்பேன். என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இது கஷ்டமான விஷயம்தான். அது சரி, தக்கதா என்ன சொல்லலாம்? இங்கதான் இருக்கியா நிஷிமுரா? தக்கதா நீயா? உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். சரி, நம்ம போலாமா நிஷிமுரா? ஒரு நிமிஷம். ஆ, என்னோட ஸ்விம் சூட் வினோதமா இல்லைல்ல? ஆ, இரு, எதுக்கு அப்படியே நின்னுட்ட? இது வினோதமா இருக்கா? நல்லா இருக்கு. நீ வா நிஷிமுரா, நம்ம உள்ள போய் விளையாடலாம். அ, ஆ. ஏதாவது சொதப்பிட்டனா? என்ன மாதிரி ஆளுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்கன்னு யோசிப்பாங்களோ? நான் பிளேனா இருக்கிற ஸ்விம் சூட்டை எடுத்திருக்கலாம். ஏய் இங்க பாத்தியா? அவ போட்டிருக்க ஸ்விம் சூட் சூப்பரா இருக்கு. ஏய், நீயும் இங்கதான் இருக்கியா? கிட்டகவா. அவனை கண்டுக்காத. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி கியூட்டான ஸ்விம் சூட் போடுறது தப்பு தானே? பாத்தியா, கிட்டகவா கூட நீ இதுல கியூட்டா இருக்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. கேட்டகவா அப்படியா நினைக்கிறான்? அப்போ தக்காதா? நீ எப்பவுமே பாசிட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். எப்படி சொல்ற? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் அவளை கிண்டல் பண்ண. நிஷிமுரா போட்டிருக்க ட்ரெஸ் அவளுக்கு செட்டே ஆகல. அப்படின்னா உனக்கு ஸ்கூல்ல கொடுத்த ஸ்விம் சூட் தான் பிடிச்சிருக்கு போல இருக்கே. ஏய் எதை வச்சு நீ இப்படி சொல்ற? ஐயோ பாவம், அவனுக்கு ஸ்கூல் ஸ்விம் சூட் போட்ட பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப மோசம். ஏய், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பாருங்க, எனக்கு கேர்ள் ஸ்விம் சூட் போடுறதுல பிரச்சனை இல்ல. எனக்கு உன்னோட எண்ணம் புரியுது. ஆ, நீ அவங்க போட்டிருக்கத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு கிட்டகவா. போதும் நிறுத்திக்கோ. நீ என்ன மோசமான ஆளா மாத்திராத சொல்லிட்டேன். எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ற? உன்னால அவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஆளை பாரு. எனக்கு செம கோவமா வருது. எதுக்கு என்கிட்ட கோவத்தை காட்டுற? முதல்ல சிரிக்கிறத நிறுத்து. நான் போயிட்டானுங்க. இன்னும் இங்க வந்துட்டான். ஹேய், நாங்க இங்கதான் இருக்கோம். உன்னால தவிர்க்க முடியாம அவங்க போடுறத ரசிக்க ஆரம்பிக்கிற. அப்படின்னா அவன் என்ன சொல்ல வரான்? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி ஆயிடுச்சு. அசிங்கமா இருக்கு. சரி நிஷிமுரா, ஆ, இந்த ஸ்விம் சூட் நிஜமாவே அழகா இருக்கு. உனக்கு இன்னும் அழகா இருக்கு. முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்ச, மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். வெளியே இந்த சோடாவை வித்துட்டு இருந்தாங்க. வாவ், நீ எங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கியா? ரொம்ப தேங்க்ஸ். இந்தா இந்தா, நீயும் வாங்கிக்கோ. எனக்கும் வாங்கிட்டு வந்தியா? தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ஹீனோ, நீ நம்மளோட ஸ்கூல் சூட் தானே போட்டிருக்க? ஆமா, வித்தியாசமா போட்டா மறுபடியும் நான் கூலா தெரிஞ்சிருவேன்ல. என்ன, அப்புறம் எதுக்கு நான் புதுசு வாங்கினேன்? நிஷிமுரா, எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ. இந்த ஸ்விம் சூட்டை நான் கேட்டதுக்கு சந்தோஷப்படுறேன்.吹き抜ける風なら行く
நல்லா என்ஜாய் பண்ற போல தக்காதா. இப்படி சுத்திக்கிட்டு போறது நல்லா இருக்குல்ல. அப்புறம் நீயும் என் கூட இருக்க. அது இல்ல. நீ எல்லா விஷயத்தையும் கூலா பண்ற. சிரிச்சாலும் ரொம்ப அழகா இருப்ப தெரியுமா? சிரிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவ சிரிக்கிறது பேய் மாதிரி இருக்கும். நான் சிரிக்கும் போது எல்லாரும் என்ன பாக்குற விதம் எனக்கு பிடிக்காது. என்ன நிஜமாவா? நீ சிரிக்கும் போதுதான் நீ உண்மையிலேயே சூப்பர் கியூட் பொண்ணு மாதிரி இருப்ப. நீ எப்பயும் போல இருந்தாலும் அப்படிதான் இருப்ப. இல்ல 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 இல்ல, எனக்கு அது உண்மைன்னு தோணல. நிஷிமுரா, நீ உண்மையிலேயே நல்லா இருக்க. நீ யாருங்கிறத மறந்துட்டியா? இல்ல, அத பத்தி மட்டும் வேண்டாம். நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. நான் பார்க்க பயங்கரமா தான் இருப்பேன். நான் கியூட்டா இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ பேசுறது கொஞ்சம் ஞானி மாதிரி இருக்கு. ஞானியா? எதுக்காக நீ இப்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ மத்தவங்க சொல்றத மாத்தணும்னா அதுக்கு நீ சிரிச்சாகணும். இத நான் யோசிக்கவே இல்ல. பரவாயில்ல, விடு. நான் எப்பவுமே உன் பக்கம் தான் இருப்பேன். நான் கண்டிப்பா உன்னை எக்காரணத்தை கொண்டு வெறுக்கவே மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. நீ உன்னை மாத்திக்க முடியலனாலும் பரவாயில்ல. நீ எவ்வளவு சிரிக்கிறியோ அவ்வளவு நல்லா சிரி. சரி, தேங்க்யூ. எதுக்கு 2 வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க?